ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா பாய் பேபி கேர்ள் பேபியோட சிம்டம்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா சிம்டம்ஸும் எனக்கு இருந்தது மட்டும்தான், வேறு யார்ட்டையும் நான் கேட்டு எதுவும் சொல்லலை. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி, செகண்ட் வந்து பாய் பேபி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்த சிம்டம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபேஸ் கலர் பற்றி பார்க்கலாம். பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது வந்து நல்லா ஒயிட்டாக இருந்தேன், கிளியர் ஸ்கின்னாக இருந்துச்சு. நெத்தியில் மட்டும் லைட்டாக பிம்பிள்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. நல்லா பிளாக்காக மாறிடுச்சு. ஃபேஸ்லாம் உடம்பு ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. டல்லாக தான் இருக்கும் ஃபேஸ் எப்போவுமே. அடுத்தது வந்து ஹேர் க்ரோத் பற்றி பார்க்கலாம். எனக்கு கேர்ள் பேபிக்கு வந்து ஹேர் நல்லாவே கொட்டுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு கம்மியாக தான் இருக்கும், இதில் ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு. பாய் பேபி வயிற்றில் இருக்கும்போது வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆச்சு. அடுத்தது பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது வயிறு வந்து நல்லா ரவுண்டாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. பையன் வயிற்றில் இருக்கும்போது வந்து முட்டை சேஃபில் இருந்துச்சு. அடுத்து வந்து வயிறில் கோடு தெரியுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு கீழே இருந்து தொப்புள் வரைக்கும் இருந்துச்சு கேர்ள் பேபி வயிற்றில் இருக்கும்போது. பையன் வயிற்றில் இருக்கும்போது வந்து தொப்புளுக்கு மேலேயுமே அந்த கோடு போச்சு. அடுத்தது வந்து வயிறு துடிப்பு வந்து பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது லெஃப்ட் சைடில் தான் வந்து வயிறு அடிக்கடி துடிக்கும். பையன் வயிற்றில் இருக்கும்போது தான் ரைட் சைடில் துடிச்சிட்டு இருந்துச்சு. அடுத்தது வந்து ப்ளசண்ட்டாக வந்து எனக்கு பொண்ணுக்கு வந்து ஃபண்டல் நாட் லோ லையிங் அப்படி தான் போட்டுருந்துச்சு. அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்னால் வந்து அதை சரியாக பார்க்க முடியல. பையனுக்கு வந்து போஸ்டீரியர்னு தான் போட்டிருந்துச்சு. இந்த சிம்டம்ஸில் வச்சு நம்ம ஒரு 50% வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ப்ளசண்ட்டாக பார்த்ததுமே 5th மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் பார்த்தேன். அடுத்து வந்து துடிப்பும் வந்து 140க்கு மேலே இருந்தால் பொண்ணாக இருக்கும், 140க்குள்ளே இருந்தால் பையனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி எனக்கு 160 இருந்துச்சு பொண்ணுக்கு, பையனுக்கு 148 இருந்துச்சு. 3rd மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து 9 மந்த் வரைக்கும் அதிகமாகிட்டே போனால் பொண்ணாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை 140க்குள்ளே இருக்க மாதிரி கம்மியான மாதிரியே இருந்துச்சுன்னா பொண்ணாக இருக்கும், பையனாக இருக்கும். அடுத்தது வந்து கிரேவிங்ஸு. பொண்ணுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தேன், ஃப்ரூட்ஸு ஸ்வீட்டு அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டேன். பையன் வயிற்றில் இருக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸும் சுத்தமாக பிடிக்கல, ஸ்வீட்டும் சுத்தமாகவே பிடிக்கல. காரமாக புளிப்பாக அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுமாதிரி பையன் இருக்கும்போது பசிக்காது. பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது அதிகமாக பசி எடுத்துகிட்டே இருந்துச்சு. அதேமாதிரி வயிற்றில் குழந்தையோட துடிப்பும் வந்து பொண்ணுக்கு வந்து அவ்வளோக்கா துடிப்பு இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. பையன் வந்து ரொம்ப அதிகமாக துடிப்பில் இருக்கும், எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்கிற மாதிரியே தோணும். அடுத்து வந்து தூங்குறது வந்து நான் பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது லெஃப்ட் சைட்லேயே தான் தூங்கிட்டு இருப்பேன் அதிகமாக. பையன் வயிற்றில் இருக்கும்போது ரைட் சைட்லேயே தான் அதிகமாக தூங்குவேன். யூரின் கலரும் வந்து கேர்ள் பேபிக்கு வந்து லைட் கலராக தான் இருந்துச்சு, நார்மலாக எப்போவும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பையன் வயிற்றில் இருக்கும்போது வந்து நல்லா டார்க் கலராக இருந்துச்சு. அதே மாதிரி கேர்ள் பேபிக்கு வந்து வெயிட் அதிகம் போட்டுச்சு எனக்கு. பையனுக்கு வந்து வெயிட்டு அதிகமாக ஏறலை, ஒரு 5 கிலோக்குள்ளே தான் ஏறிந்துச்சு. பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது 10 கிலோ கிட்டேயே ஏறி இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு வந்த சிம்டம்ஸ் மட்டும்தான். இதில் இருக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு 50% வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அஜய் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.